ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரை நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போன உங்க நினைப்பான உயிர் வாழுற பூரண அழகே. தழுவிக்கொண்டு என் வாழ்க்கை ஆதாரமாய் மாறினீ, என் அருகில் இருந்த ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே, என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பே அழகே இயேசுவே, மழகில் நான்
மூழ்கி போகிறேன் போகிறேன் அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே மழையில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன் உங்க நினைப்பால் உயிர் வாழுறேன் அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன் உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். கொலோசையர் 1:1-14 வரை. தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன்வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற ஏப்பா பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமீன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே. ஓ
தூக்கிடுவார். படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்த உன்னை தூக்கிடுவார். அக்கனியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கனியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே தம்பி, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புறவதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புறவதில்லை. ஆறிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. ஆறிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. ஓ கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாக இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பெருநாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து லூக்கா எழுதின நற்செய்தி 10வது அதிகாரம்
25வது வசனம் தொடங்கி 37வது வசனம் வரைக்குமான வேத பகுதியைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இந்த பகுதியில் இயேசு கற்பித்த மிகவும் பிரபலமான மற்றும் நமக்கு மிகவும் பழக்கமான உவமையை குறித்து நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். இந்த உவமையை நாம் பெரும்பாலும் நல்ல சமாரியனுடைய உவமை என்று நாங்கள் அழைப்பதுண்டு. இந்த பகுதியானது இவ்வாறு தொடங்குகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். இங்கே இந்த நபருடைய நோக்கங்கள் முற்றிலும் நேர்மை அற்ற மறைமுகமான நோக்கத்தோடு கூட அவன் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்பதை நாங்கள் கவனிக்க முடியும். அவன் இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்பதற்கு முதலில் இயேசுவிடம் வந்து நேரடியாக இந்த கேள்வியை கேட்பதற்கு பின்னால் ஒரு மறைமுகமான நோக்கம் அவனுக்கு இருந்தது என்பது இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு தெரிய வருகிறது. இந்த நியாயசாஸ்திரி இயேசுவை விட தன்னை உயர்வாக நிறுத்தி தனது கேள்விக்கு இயேசு எப்படி பதிலளிப்பார் என்பதை பார்க்கும்படியாக அவரை சோதிக்கும் நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு மற்ற நேரங்களில் செய்வது போல அவர் இந்த மனிதனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. இந்த மனிதன் என்ன செய்கிறான் மற்றும் அவனுடைய உள்நோக்கங்கள் எப்படிப்பட்டது என்பதை இயேசு அறிந்திருக்கின்றபடியினாலே இயேசு அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். உதாரணத்துக்கு இயேசு தொப்பியை திருப்பி போட்டது போல, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது, நீ என்னத்தை வாசிக்கிறாய் என்று அவனிடத்திலே ஒரு கேள்வி இயேசு கேட்டார். அந்த மனிதன் இயேசுவை சோதிக்க முயற்சித்தான். ஆனால் இப்போது இயேசு அதை மாற்றி தனது கேள்வியினால் அவனை சோதித்தார். அவன் அதற்கு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று பதில் கொடுத்தான். பின்னர் இயேசு அவனை பாராட்டி, நீ நிதானமாய் பதிலளித்தாய், போய் நீ அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைத்துக் கொள்வாய் என்று இயேசு சொல்லி அனுப்பினார். எனவே இந்த மனிதன் தனக்கு தெரிவித்ததையே இயேசுவும் பிரதிபலிக்கின்றார் அல்லது எதிரொலிக்கின்றார். இவ்வாறு இயேசு இந்த மனிதனுடைய வஞ்சகமான வலையிலே அவர் அகப்படாமல் தப்பிக்கொள்வதை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். நான் இங்கே 2 விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் அனைவருமே நம் தேவனாகிய கர்த்தரை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதில், நாம் எல்லாரையும் அங்கே பிறரை நேசிப்பதில், நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்ற விஷயத்தில் நாம் தவறி இருக்கின்றோம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறோம். அதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே நம்மில் யாருமே இதை ஒழுங்காக செய்ததில்லை. அவ்வாறு செய்திருந்தாலும் நாங்கள் அதை பூரணமாக செய்ததில்லை என்பதை உங்களுக்கு முதலாவது நான் காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். ஆனால் யாராவது ஒருவர் இதை சரியாக செய்தால் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். அதன் பிரதிபலனாக அவ்வாறு செய்பவர்கள் ஒருபோதும் மரணத்தை காண மாட்டார்கள் என்பதுதான் இங்கே இயேசு காண்பிக்க வருகின்ற சத்தியமாக இருக்கிறது. ஆனால் நாம் வாழும் இந்த உலகத்தின் யதார்த்தம் அதுவல்ல. நாம் ஒரு விழுந்து போன உடைந்து போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமே சொல்லப்போனால் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கின்ற பரிசாக இருக்கிறது. காரணம், அவர் மட்டுமே இந்த பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்து பிதாவாகிய தேவனை தன் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் நேசித்து தம்மை போலவே பிறனையும் நேசித்து வாழ்ந்து ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினவர். மீண்டும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்கும் போது இந்த மனிதன் இயேசுவிடம் இந்த கேள்வியை உண்மையாக கேட்கவில்லை என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். உண்மையில் இந்த நியாயசாஸ்திரி தன்னை நியாயப்படுத்துவதில் என்னத்தை செய்ய முயற்சிக்கின்றான் என்பதை அவன் அதை தொடர்ந்து கேட்ட அடுத்த கேள்வியை வைத்தே நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இங்கே நான் சற்று நிறுத்தி மற்ற இடங்களில் இயேசு இதை பற்றி பேசியதை குறித்து உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். நாம் இதை பிரதான கற்பனை என்று அழைக்கிறோம் இல்லையா? அத்தோடு உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அனைத்து ஜாதிகளையும் சீஷராக்குவதற்கான ஒரு பிரதான கட்டளையையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கற்பனை, கட்டளை.
நமக்கு மிகப்பெரிய ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதும், நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை பிறனை நேசி என்பதுதான் அந்த பிரதான கற்பனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இதில் குறையுள்ளவர்களாக அல்லது இதை சரியாக செய்யாதவர்களாக இருந்தாலும் நாம் இதை செய்ய வேண்டும். காரணம், கர்த்தர் முதலில் நம்மை நேசித்திருக்கின்றார். நாம் அவரை நேசிக்க முன்பதாக அவர் நம்மை நேசித்திருக்கிறபடியினாலே நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு தான் அல்லது இத்தகைய அன்போடு தான் நாம் அவரையும் நம்மை சுற்றி இருக்கின்ற பிறரையும் நேசிக்க வேண்டும். இந்த காரியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் முழு இதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும், உங்கள் முழு மனதோடும், முழு பலத்தோடும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா, நேசிக்கிறீர்களா? நாம் நம் தேவனை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். நாம் அவரை நம்முடைய முழு பாசத்தோடும் நாம் அன்பு கூற நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஆழமாக அவரை நேசிக்க வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஈடுபடும் வாழ்க்கை முறையிலும் நாம் அவரை நேசிக்க வேண்டும். மேலும் நம் மனதால், நம் எண்ணங்களால் நேர்மையானது, உண்மையானது, சரியானது, அழகானது என்று நினைக்கும் எல்லா விடயங்களாலும், அறிவுபூர்வமான காரியங்களாக இருக்கட்டும், அவற்றிலும் கூட நாம் அவரை நேசிக்க வேண்டும். இந்நாட்களில் எனது சொந்த தனிப்பட்ட தியான நேரத்தில் நான் அங்கே முதலாவது நாளாகமம் மற்றும் 2வது நாளாகம புத்தகங்களை வாசித்து வருகிறேன். அதிலே எழுதப்பட்டுள்ள அநேகமாக ராஜாக்களுடைய வாழ்க்கை சம்பவத்தை குறித்து அங்கே பல விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை படிக்கும் போது அது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது ஒவ்வொரு ராஜாக்களை குறித்த விவரங்களிலும் கேட்கப்படும் அல்லது அழுத்தி கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், உண்மையில் அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் பலத்தோடும் கர்த்தரை நேசித்தார்களா, அவரை பின்பற்றினார்களா, இல்லையா என்பதுதான். அவர்கள் உத்தம இருதயத்தோடு முழு மனதோடு அவரை நேசித்தார்களா, அவரை தேடினார்களா அல்லது இல்லையா என்பதுதான் அங்கே காரியத்தின் கடைத்தொகையாக அல்லது அவர்களுடைய சரித்திரத்தை விவரிக்கும் போது முடிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், இஸ்ரவேலில் பல ராஜாக்கள் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு நேசிக்காமல் தங்கள் சொந்த வழிகளையும், விக்கிரக வழிபாட்டு முறைகளையும், உலக வழிகளையும், அவர்கள் இதை சுற்றியுள்ள பழக்க வழக்கங்களையும் தெய்வங்களையும் பின்பற்றி போனார்கள் என்பது மிகவும் துயரமான ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது பழைய ஏற்பாட்டிலே நான் சொன்ன இந்த புத்தகங்களே எழுதப்பட்டிருக்கின்றது. கர்த்தரை தங்கள் முழுமனதோடு நேசித்த ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டிலே மிக மிக குறைவானவர்கள் தான் அங்கே காணப்படுகின்றார்கள். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதராக காணப்பட்டார். ஆனாலும் அவர் பரிபூரணம் உள்ளவராக இருக்கவில்லை. ஆனாலும் அவர் அங்கே கர்த்தரை தன் முழு இருதயத்தோடு தேடினார். நாமும் அதைத்தான் பின்பற்ற அல்லது செய்ய வேண்டும். கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிப்பது மட்டுமல்லாமல் நாம் நம்மை போலவே நம் அயலவர்களை, பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். வேறு வார்த்தைகளை நாம் கூறப்போனால், கர்த்தருடனான நமது உறவு செங்குத்தான ஒரு உறவாக மட்டும் இருக்க முடியாது. அதாவது நாமும் அவரும் மட்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. நாம் ஒருவருக்கொருவர் இடையிலான உறவுகளிலும் அது அவ்வாறே செயல்பட வேண்டும் என்பதில் நாம் அதாவது நமக்கு கிடைமட்டமாக இருக்கின்ற, நாம் பிறரோடு வைத்திருக்கின்ற உறவு கூட தேவனோடு உறவை வைத்திருக்கின்ற நேரத்திலே அவையும் சீராக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக மிக தெளிவாக மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இயேசு பேதுருவை மீள கட்டி எழுப்பி அவனை ஊழியத்திலே திரும்ப நிலைப்படுத்தும் போது அவர் அவனிடம் 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அதன் பின்பாக அவர் என் ஆடுகளை போஷிப்பாயாக, மேய்ப்பாயாக, பராமரிப்பாயாக என்று கூறுகின்றார். வேறு வார்த்தைகள் கூறுவதானால், நீ என்னை நேசித்தால் நீ என் ஜனத்தையும் நேசிக்க வேண்டும் என்பதை இயேசு காண்பித்து கொடுப்பதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இயேசு கைது செய்யப்படுவதற்கு அல்லது சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறேன். நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். எனவே நாம் கர்த்தரை பக்தியுடன் முழு மனதுடன் நேசிக்கும் வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் நம் அயலவர்களை, நம் பிறனை, நாம் அங்கே நம்மை போலவே அவர்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். நாம் நம் அயலவர்களை நன்றாக
கவனித்து கொள்ள வேண்டும். இந்த ஊமை உண்மையில் இந்த சத்தியத்தை தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஏனெனில் இந்த நியாயப்பிரமாண ஆசாரியர், நாங்கள் 29வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள விரும்பினான். ஆகவே அவன் இயேசுவினிடத்திலே போய் எனக்கு பிறன் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். அடிப்படையில் இந்த மனிதன் இயேசு காண்பித்து கொடுக்க விரும்பும் இடத்துக்கு நெருங்குவதை பார்க்கின்றோம். ஆமாம், நீ நல்லவன், நீ வேறு எதுவும் செய்ய தேவையில்லை, நீ நிதானமாய் பதில் கூற, நீ போய் அப்படியே செய் என்று இயேசு அவனுக்கு சொன்னார். அது உண்மை. எல்லா பாராட்டையும் பெற்ற பின்பும் அவன் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள விரும்புவது இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அவன் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் வரையறைக்குட்பட்ட ஒரு கேள்வியை கேட்டான். அவன் அவரிடத்திலே வந்து எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அவன் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு வகையில் தவறான நோக்கத்தோடு அவன் அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் உவமை கூடாக இயேசு அவனுக்கு சரியான புரிந்துணர்வை கொடுப்பதோடு அவனுடைய பிறன் யார் என்பதை மிக தெளிவாக இயேசு இங்கே காண்பித்து கொடுத்தார். யார் எல்லாம் எங்கேயெல்லாம் தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் நம்முடைய பிறன், நம்முடைய அயலார்கள் என்பதை இயேசு காண்பித்து கொடுத்தார். எனவே நம் பிறன் யார் என்ற விடயத்தில் நாம் வரம்புக்குட்பட்டவர்களாக இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை போலவே உன் பிறனை நேசி என்று சொல்லும் போது அவர் நமக்கு நெருங்கி அருகாமையில் இருப்பவர்களை குறித்து மட்டும் அல்ல பேசினார். நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நம்முடைய பிறன் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தால், எங்கு இருந்தால், அவர்கள் நம்மிடத்திலிருந்து எவ்வளவு வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது நாம் நம்மை நேசிப்பது போல அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை நம்முடைய அயலாராக நினைக்க வேண்டும். நாம் அங்கே அவர்கள் மத்தியிலே தரித்து நின்று அவர்களுக்கு சேவை செய்து பணி செய்து ஊழியம் செய்து உதவ வேண்டும். உண்மையிலே இயேசு பகிர்ந்து கொண்ட இந்த உவமையை நான் சம்பூர்ணமாக படிக்க நேரம் ஒதுக்கப் போவது இல்லை. காரணம் நமக்கு காலம் இல்லாதபடினாலே. ஆனால் நீங்கள் இதை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆசாரியன் நடந்து செல்வதை பார்க்கிறீர்கள், பின்பு ஒரு லேவியன் கடந்து போவதையும் வாசிக்கிறீர்கள். இந்த 2 பேரும் உதவும் படிக்க நின்றிருக்க வேண்டிய இந்த 2 பேரும், ஆனால் அவர்கள் நிற்கவே இல்லை, உதவவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யூத மக்கள் வெறுத்து ஒதுக்கின ஒரு சமாரியன் அந்த மனிதனை, அந்த காயப்பட்டு வழியிலே கிடந்த மனிதனை கண்டபோது அந்த சமாரியன் நின்று சாலை ஓரத்தில் இருந்த அந்த மனிதனுக்கு அவன் உதவி செய்தார். தன்னுடைய தனிப்பட்ட பணத்தை செலவழித்து சொந்த செலவிலே அந்த வழியிலே கிடந்த காயமுற்றிருந்த மனிதனை அவன் பராமரித்தான். தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய வளங்கள், தன்னுடைய பணம், தன்னுடைய எல்லாவற்றை அவன் தியாகித்து அந்த மனிதனுக்கு உதவுவதை இந்த உவமையிலே பார்க்கின்றோம். விழுந்து கிடந்த மனிதனை கவனிக்க அந்த இடத்தில் நின்று தன் நேரத்தை ஒதுக்கி அவனுக்காக மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் யூத மக்களால் மிக குறைவாகவே எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் மிகவும் இழிவாக கருதப்பட்ட அந்த சமாரியனைத்தான் இயேசு அங்கே அவனுடைய பிறனாக காண்பித்து கொடுத்தார். இயேசு இந்த உவமையில் முடிவிலே இந்த நியாயப்பிரமாணிகரை பார்த்து போய் அப்படியே நீயும் செய் என்றார். அவன் மீண்டும் தனது பொறுப்பை அங்கே மட்டுப்படுத்தி தனது வாழ்க்கை முறையில் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள முயற்சித்தான். எனவே இன்று நான் உங்களுக்கு சவால் விட விரும்புகிறேன். தேவையுள்ள இடத்தில் ஒருவருக்கு சேவை செய்வதன் அர்த்தத்தை மட்டுப்படுத்தாதீர்கள். கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும். நாம் அவரை முழு மனதுடன் நேசிக்க வேண்டும். அதே போல மற்றவர்களை குறித்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம் இருதயங்களிலே அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு நமக்கும் இடையே எத்தகைய வேறுபாடுகள் இருந்தால், என்ன விரோதங்கள் இருந்தால், பின்னணிகள் வித்தியாசமானதாக இருந்தாலும், நாம் முழு மனதோடு தேவனை நேசிப்பது போலவே நம் அயலாரையும் நாம் நம்மை போல நேசிக்க வேண்டும். தேவையில் இருக்க எவரும் நம் அயல் வீட்டுக்காரராக, நம் பிறனாக நாம் பார்க்கவும் பழகவும் நாங்கள் வேண்டும், கடமைப்பட்டிருக்கின்றோம். உதவி செய்யவும் சேவை செய்யவும் அக்கறை காட்டவும் வேண்டிய ஒரு பொறுப்பு கிறிஸ்தவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அத்தகைய அன்பையை அவர் முதலாக நமக்கு காட்டியிருக்கிறார். அவர் முதலில் நம்மை நேசித்திருக்கின்றபடினாலே நாம் அவரையும் பிறரையும் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலாய் தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.